மாறன் வீரா சீரியல் ஜனவரி 27 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துக்கு கடைக்கு வந்துட்டு நம்ம வீரா வராங்க. அதே நேரத்தில் கடையில் 2 பேர் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் செம்மையாக குடிச்சிட்டு வந்துட்டு அந்த கடைக்காரர்கிட்ட சாவி கேட்குறாங்க. ஆனால் அந்த பையன் சொல்கிறான், இங்கே பாருண்ணா, நீ சரியாக குடிச்சிருக்க, நீ ஒழுங்காக வண்டி ஓட்ட மாட்ட, உன்கிட்ட சாவி கொடுத்தேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மாறனன்னா என்னை கொன்னுடுவாங்க, உன்கிட்ட நான் சாவியை கொடுக்க முடியாது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, டேய் தம்பி, நான் கொஞ்சமாக தாண்டா குடிச்சிருக்கேன், நான் ஒன்றும் அதிகமாக குடிக்கல, குடுடா அப்படின்னு. ஆனால் அந்த பையன் சொல்கிறான், இங்கே பாரு, அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிரும், நீ மட்டும் இப்படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டினேன்னு தெரிஞ்சிச்சுன்னா வேலையே போயிடும், இங்கே பாரு மரியாதையே நீ போ அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், இங்கே பாருடா, மாறனுக்கு தெரிய போது நான் லைட்டாக தான் குடிச்சிருக்கேன், நான் தெளிவாக வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு. இது எல்லாத்தையுமே நம்ம வீரா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், இங்கே பாரு, மாறனனுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், நீ போனா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடுறாங்க. உடனே அவரும் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதையெல்லாம் பார்த்ததோட வீரா இங்கேருந்து போயிட்டு அந்த பையன்கிட்ட, நீ இப்போ என்ன சொன்ன, என்னாச்சு அப்படின்னு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், பார்த்தீங்களா மேடம், எவ்வளோ குடிச்சிட்டு வந்துட்டு வண்டி ஓட்டுறேன்னு சொல்கிறத, இந்த விஷயம் மட்டும் மாறனனாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ வீரா கேட்குறாங்க, ஏன் அப்படின்னு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், இங்கே பாருங்க, இது வரைக்கும் மாறனன்னா குடிச்சிட்டு யாரையுமே வண்டி ஓட்ட விட்டதே கிடையாது, அப்படி வண்டி ஓட்டுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா மாறனன்னா அவ்வளோதான், அவங்கள சும்மா விட மாட்டாங்க, இது வரைக்கும் மாறனன்னாலும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினதே கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதோட வீராவுக்கு செம்ம ஷாக்கு. அப்போ அந்த தம்பி சொல்கிறான், மாறனன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால தான் நம்ம கம்பெனியில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு, இல்லைன்னா இந்நேரம் பிரச்சனை ஆகியிருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட வீராவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வீரா யோசிக்கிறாங்க, அன்னைக்கு மாறன் என்ன சொன்னாரு, ஃபுல்லாக குடிச்சிட்டு நான் உன் அண்ணன்ட்ட சண்டை போட்டேன், குடிச்சிட்டு வண்டி ஓட்டினேன், அதனால தான் ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படின்னு சொன்னார் இல்லை. அதை வந்து நம்ம வீரா யோசிக்கிறாங்க. இது வரைக்கும் யாரையுமே குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா மாறன், எப்படி அவனே குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னு வீராவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி வீட்டை காமிக்கிறாங்க. மாறன் வந்து நைட் ஆனத்தோட என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பைக்கை கொண்டாந்து நிப்பாட்டி போட்டுட்டு, அப்பாடா யாரும் இல்லை அப்படின்னு பைக்கு கவர்லேருந்து ஒரு பாட்டிலை எடுக்கிறாரு. எடுத்துட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த பக்கமாக வர்றாரு. வந்துட்டு அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி அப்படியே உடம்புல தெளிச்சுக்கிறாரு. உடம்புல தெளிச்சுக்கிட்டு, அப்பாடா யாரும் பார்க்கல அப்படின்ட்டு மாறன் நினைக்கிறாரு, சே கொஞ்ச நாள் குடிக்கலன்னத்தோட இந்த வாடையே நமக்கு ஒத்துக்காம போயிட்டே அப்படின்னு மாறன் நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா அப்படியே தள்ளாடி வர மாதிரியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல நம்ம வள்ளி அந்த இடத்துக்கு வராங்க. வள்ளி நேரா மாறன் அப்படின்ட்டு வர, மாறன் குடிச்சிட்டு தள்ளாட்டிக்கிட்டு வர்றதை பார்த்ததோட வள்ளிக்கு ரொம்ப அதிர்ச்சி. மாறன் நேரா வள்ளியை பார்த்ததோட அப்படியே நடிக்க ஆரம்பிக்கிறாரு. வள்ளி நேரா மாறனை பார்த்து, டேய் மாறா, ஏண்டா இப்படி பண்ற, ஏண்டா இப்படி இருக்க, இங்க பாரு, ஏற்கனவே உன் மேல எல்லாருமே ரொம்ப கோவத்துல இருக்காங்க, இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ற, இங்க பாரு, இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவாரு, ஏண்டா இப்படி உயிரை வாங்குற, எப்படி தாண்டா சமாளிக்கிறது உங்க அப்பாவை, உங்க அப்பா வேற இந்த நேரம் பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாரு, ஏண்டா இப்படி இருக்க அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, அத்தை ரொம்ப கஷ்டமாயிருந்துச்ச, அதான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப நடிக்கிறாரு. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு மாறா, சத்தம் போடாம மெதுவா வா அப்படின்னு சொல்லிட்டு மாறனை பத்திரமா கூட்டிக்கிட்டு வள்ளி வராங்க. வள்ளி நேரா ரூமுக்கு போறாங்க. அங்க போனதோட மாறனை படுக்க வைக்க, அப்ப மாறன் சொல்றாரு, அத்தை ரூமுக்கு வந்துட்டோமா, அப்பாவை தாண்டியா வந்தோம் அப்படின்ட்டு போதையில இருக்க மாதிரியே பேசுறாரு. அதே நேரம் பார்த்து வீரா வராங்க. வீரா வந்ததோட வள்ளி நேரா வீராவை பார்த்துட்டு, வீரா தப்பா நினைக்காதம்மா, அவன் கொஞ்சமா தான் குடிச்சிருக்கான் அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, சரி வள்ளியம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாருமா வீரா, மாறன் மேல கோவப்படுறாத, மாறன் ரொம்ப நல்லவம்மா, நீ கோவப்படுறாதம்மா அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீரா சொல்றாங்க, சரி வள்ளியம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம வீரா நேரா மாறன் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அப்ப வீரா நினைக்கிறாங்க என்னன்னா, மாறன் வந்துட்டு வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு அவர் உடம்புல கொஞ்சம் சரக்கு அப்படியே தெளிச்சுக்கிட்டாருல்ல, இதை வந்து நம்ம வீரா மாடியிலேருந்து பார்த்துட்டாங்க. ஸோ மாறன் நடிக்கிறத நம்ம வீராவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நம்ம வீரா வந்துட்டு நேரா மாறனை பார்த்து, ஹேய் நடிச்சது போதும் எந்திரி அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, ஹேய் என்னடி வளர்ற அப்படின்ட்டு அவர் கேட்க, அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு,
நீ என்ன பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியும், மரியாதை எந்திரி அப்படின்னு. அப்ப மாறன் டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றாரு. அப்ப வீரா கேக்குறாங்க, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. மாறன் சொல்றாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. வீரா சொல்றாங்க, இப்படி குடிச்சிட்டு கெட்டவன் மாதிரி நடிக்கிறியே எதுக்கு அப்படின்னு. மாறன் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு. வீரா சொல்றாங்க, இங்க பாரு, தப்பெல்லாம் உன் மேல போட்டுக்கிறதுக்காக தான் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. ஆனா எதுக்காக இப்படி பண்றேன்னு தெரியல. ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக தான் நீ ஏதோ முயற்சி பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா நீ எதை மறைக்கணும்னு நினைக்கிறியோ அதை மற. எது வெளியில வரணும்னு இருக்குதோ அது கூடிய சீக்கிரம் வெளியில வர வைக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மாறன் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப வீரா நேரா மாறனை பார்த்து, சார் நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்கல்ல, வாந்தியில எடுக்க போறீங்க, பத்திரமா படுத்து தூங்குங்க அப்படின்ட்டு வீரா நேரா மாறனை பார்த்து சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. வீரா அப்படி சொல்லிட்டு போனதோட மாறனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னது, இவ இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறா, அப்ப நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த அவ கண்டுபிடிக்க போறா, ஒருவேளை இவளுக்கு உண்மை ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நம்ம மாறனுக்கு ஒரே சந்தேகம். வீரா அந்த இடத்துல இருந்து போனதோட மாறன் ரொம்ப கவலைப்படுறாரு. இவ எதுக்காக உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி நம்மளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு மாறன் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அதுக்கப்புறமா வீரா வந்து அவங்க ஆட்டோ இருக்குல்ல, அது வந்து சவாரிக்காக ஓட்டுறாங்க. அதே நேரத்துல வீரா ரொம்ப கவலையா அந்த ஆட்டோவை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. கண்டிப்பா ஏதோ இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. மாறன் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறான் அப்படின்னு தெரியுதுன்னா, ஆனா என்ன உண்மை அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த சாட்சி எதுக்கு தேவையில்லாம அப்படி சொல்லணும். இத்தனை நாளும் அது பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மாறன் திடீர்னு ஆமா நான் தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு எதுக்காக ஒத்துக்கணும் அப்படின்னு வீராவுக்கு ஒரே டவுட்டா இருக்கு. அப்ப வீரா எதேச்சியா அங்க ஆட்டோக்குள்ள இருக்கிற ஒரு பாக்ஸை திறக்கும் பொழுது அதுல வந்துட்டு ருத்ராட்சம் இருக்கு. அதை பார்த்ததோட வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப வீரா யோசிக்கிறாங்க, இந்த ருத்ராட்சை தானே மாறனோட ரூம்ல இருந்துச்சு, இதை தானே வச்சு கண்மணி வந்து மாறன் மேல பழி போட்டா, அப்புறம் எப்படி ஆட்டோவில் ருத்ராட்சம் இருக்கும். அப்ப இதுதான் அண்ணனோட உண்மையான ருத்ராட்சை, அங்க இருக்கிறது அண்ணனோடது கிடையாது. இது எப்படி கயண்டுச்சு, ஒருவேளை அறந்திருக்கும்னு அண்ணன் கழட்டி வச்சிருப்பாரோ அப்படின்னு நம்ம வீராவுக்கு ஒரே சந்தேகம். அப்ப நம்ம வீரா சொல்றாங்க, அப்ப கண்டிப்பா வீட்டுல இருந்தது அண்ணனோட ருத்ராட்சம் கிடையாது, அது வேற யாரோ வாலண்டியரா அண்ணனை மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாந்து வச்சிருந்திருக்காங்க. ஆனா இது வந்துட்டு அண்ணனோட ருத்ராட்சை தான், அம்மா திருவண்ணாமலைக்கு போயிட்டு கொண்டுட்டு வந்த ருத்ராட்சை. அண்ணா, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்படிங்கிறத எனக்கு புரிய வச்சுட்டேன்னா. மாறனை யாரோ மாட்டி விடுறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது யார் அப்படிங்கிறத நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்னா. அண்ணா எனக்கு உண்மையை புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. நான் எப்படியாவது மாறனை காப்பாத்திடுவேன். அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும்ண்ணா. அண்ணா, எனக்கு நீ உண்மையை புரிய வச்சுட்ட, நீ எனக்கு நல்லா உதவி பண்றண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா மேகத்தை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நம்ம வீரா நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம வீரா அதிகாலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு ரோட்டு பக்கமாக வராங்க. எதுக்காகன்னா அந்த சாட்சியை பிடிக்கிறதுக்காக. அந்த சாட்சிக்கிட்ட பேச்சு கொடுத்தா கண்டிப்பாக அவன் ஏதாவது உண்மையை சொல்லுவான் அப்படின்னு வீரா ஒரு நம்பிக்கையோட வந்திருக்காங்க. அப்போ ஆட்டோ கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. ஆட்டோவை நிப்பாட்டிட்டு வீரா பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவன் இந்த பக்கமாக தான் கண்டிப்பாக வரணும், இவன் கண்டிப்பாக வந்துட்டு இந்த பக்கமாக வருவான், வந்ததோட அவனை எப்படியாவது ஆட்டோவில் ஏற்றி அவன்கிட்ட இருந்து எப்படியாவது உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு வீரா நினைக்கிறாங்க. அந்த ஆட்டோ நின்னத்தோட கரெக்டாக அந்த சாட்சி வரான். சாட்சி வந்துட்டு ஆட்டோவை நிப்பாட்டிட்டு அம்மா போரூர் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொன்னதோட வீராவும் சரி ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஏற்றிக்கிறாங்க. ஏற்றினத்தோட அவர் சொல்றாரு, இங்க பாருமா, இன்னும் கொஞ்சம் நேரத்துல போகணும் அப்படின்னு. இது கேட்டதோட வீராவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த சாட்சிக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த சாட்சி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுடா எப்படா இருக்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வீரா நினைக்கிறாங்க, கண்டிப்பா ஏதாவது அவன் உண்மையை உளறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு வீரா நினைக்கிறாங்க. அப்ப அந்த சாட்சி பேசுறான், எப்படா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு. அப்ப ஆப்போசிட்ல உள்ளவரு, டேய் இப்பதான் நீ ரொம்ப ஜாலியா இருக்கியே, என்ன வேலைடா பாக்குற அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சும்மா லாட்ரி சீட் அடிச்சிச்சுடா அப்படின்னு. அப்ப அவர் கேட்குறாரு, சரிடா எனக்கு ஒரு 50,000 பணம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, டேய் என்னடா இப்படி கேட்குற அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சரி நீ எப்படி சம்பாதிக்கிறன்னு சொல்லுடா அப்படின்னு. அதுக்கு சாட்சி சொல்றாரு, எனக்கு ஒரு லாட்ரி சீட் அடிச்சிச்சுடா அப்படின்னு. அப்ப அவர் கேட்குறாரு, டேய் லாட்ரி சீட் அடிச்சாலும் இவ்வளோ பணமாடா வரும் அப்படின்னு. அதுக்கு அந்த சாட்சி சொல்றாரு, லாட்ரி சீட்டுன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுடா, அந்த ஆக்சிடென்ட்டை என் கண்ணு முன்னாடி பார்த்தேன், அதுலேருந்து தான் எனக்கு பணமா கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட அவர் கேட்குறாரு, அப்படியா மச்சான் அப்படின்னு. அப்ப இவர் சொல்றாரு, சரி
வச்சதை அப்புறம் பேசிக்கலாம், உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒரு 50,000 மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு. இது கேட்டதோட சாட்சியும் சரி, நான் சாயந்தரம் வீட்டுக்கு வா தரேன், நான் அந்த பக்கத்தில் ஒரு பெரிய ஃப்ளாட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதை வாங்குறதுக்காக தான் போகிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அதே நேரத்தில் நம்ம வீரா ஒரு பெரிய தடலில் கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டுறாங்க. அதை பார்த்ததோட அவர் அதிர்ச்சியாகி, ஏம்மா எதுக்குவா என்னை எங்கேயோ கொண்டாந்து நிப்பாட்டுற அப்படின்னு. வீரா வந்துட்டு ஆட்டோ விட்டு இறங்கி கீழே இறங்கு அப்படின்னு சொல்ல, அப்ப சாட்சி சொல்றாரு, ஏய் யாருமா நீ, எதுக்குமா நீ ஆட்டோ விட்டு இறங்க சொல்ற, மரியாதையா நான் சொன்ன இடத்துல கொண்டு போய் விடு அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்றாங்க, இப்ப நீ இறங்க போறியா இல்லையா அப்படின்னு. அப்ப சாட்சி இறங்கிட்டு, ஏய் பொம்பளை பிள்ளையா இருந்துகிட்டு என்ன இவ்வளவு மிரட்டல் மிரட்டுற அப்படின்ட்டு கையை ஓங்க. அப்ப வீரா டக்குன்னு சாட்சியோட கையை பிடிச்சிட்டு வீரா போட்டிருக்க மாஸ்கை கயிட்டுறாங்க. அதை பார்த்ததோட சாட்சியே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப வீரா கேக்குறாங்க, என்ன ரொம்ப ஷாக்கான மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்ப அந்த சாட்சி சொல்றாரு, ஏய் இப்ப எதுக்கு என்ன பிடிச்சிட்டு வந்தேன், இங்க பாரு, போலீஸ்ல மட்டும் சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. சாட்சி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு வீரா சொல்றாங்க, என்ன போலீஸ்ல சொல்ல போற, நீ எவ்வளவு பெரிய கேடித்தனம் பண்ணியே, அந்த விஷயத்த சொல்ல போறியா அப்படின்னு. அப்ப சாட்சி சொல்றாரு, இங்க பாருமா, தேவையில்லாம பேசாம மரியாதை போயிரு, ஓ அண்ணனை கொலை பண்ணவனாதான் பழி வாங்குறதுக்காக நான் இப்படி பண்றேன் அப்படின்னு. இது கேட்டதோட வீரா செம டென்ஷன் ஆகுறாங்க. அதே நேரத்துல 4-5 ஆட்டோ வருது. அந்த ஆட்டோவை பார்த்ததோட அந்த சாட்சி பயந்து ஓட பார்க்க, டக்குன்னு ஆட்டோ குறுக்க நிக்க 4-5 பேர் ஆட்டோலேருந்து இறங்குறாங்க. அப்ப சாட்சியை பிடிச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம வீரா போயிட்டு நேரா சாட்சி கிட்ட, இப்ப நீ எப்படி தப்பிச்சு போவ அப்படின்னு கேட்க, அப்ப சாட்சி சொல்றாரு, என்ன உன் ஆளுங்களை வச்சு என்னை கொல்ல பாக்குறியா அப்படின்னு. அப்ப அந்த ஆட்டோக்காரங்க நேரா வீரா கிட்ட, இங்க பாருமா வீரா, இவனை அடிக்கிற அடியில இவன் எப்படி உண்மையை சொல்ல போறான்னு பாரு அப்படின்னு. வீரா சொல்றாங்க, அண்ணா போட்டு வெளுத்து கட்டுங்கண்ணா, மாறன் கைய வச்சா மட்டும் தானே கேஸு, ஆனா மத்தவங்க யாரு வச்சாலும் கேஸ் கிடையாதுல்ல அப்படின்னு. இது கேட்டதோட அந்த ஆட்டோக்காரங்க நேரா சாட்சியை போட்டு வெளுத்து கட்டுறாங்க. சாட்சி அழுகுறாரு, கதறாரு, ஐயோ என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு. அப்ப அந்த ஆட்டோக்காரங்களை பார்த்து வீரா சொல்றாங்க, அண்ணா ஒரு நிமிஷம் அங்க போய் நின்னுங்கண்ணா, இவன் அப்படி என்ன உண்மை சொல்ல போறான்னு பாக்குறேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த ஆட்டோக்காரங்களும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரங்க எல்லாருமே சாட்சியையும் வீராவையும் நடுவுல விட்டுட்டு 4 பக்கம் சுத்தி நிக்கிறாங்க. அப்ப நம்ம வீரா சொல்றாங்க, என்ன அவங்க போனதோட தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு பாத்தியா, வாய்ப்பே கிடையாது, நீ என்கிட்ட உண்மையை சொல்லிட்டு தான் போற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த சாட்சியை சொல்றாரு, இங்க பாருமா, இது எல்லாமே ஒருத்தவங்க சொல்லிதான் செஞ்சேன் அப்படின்னு. வீரா கேக்குறாங்க, யாரு சொல்லி செஞ்ச அப்படின்னு. அப்ப அந்த சாட்சி பயந்துகிட்டே, இங்க பாருமா, உன் அக்கா கண்மணி சொல்லிதான் செஞ்சேன் அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, ஏன் அக்கா கண்மணியா அப்படின்னு. அப்ப அந்த சாட்சி சொல்றாரு, ஆமா, உன் அக்கா கண்மணிக்கு மாறனை சுத்தமா பிடிக்கல, மாறன் தான் ஆக்சிடென்ட் பண்ணா அப்படின்னு மாறனை பழிவாங்கறதுக்காக தான் உன் அக்கா இது மாதிரி அண்ணனுக்கும் மாறனுக்கும் சண்டை நடந்துச்சு, பகை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாறனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. வீரா நேரா சாட்சியை பார்த்து, இங்க பாரு, இதுக்காக அக்கா எவ்வளவு உனக்கு பணம் கொடுத்தா அப்படின்னு. அப்ப சாட்சி சொல்றாரு, உன் அக்கா பணம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, இப்படி ஒரு நிரபராதி மேல தேவையில்லாத பொய் பழி போடுறியே, உனக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தவே இல்லையா அப்படின்னு. அப்ப சாட்சி சொல்றாரு, இங்க பாருமா, காசு கிடைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாளாம் அப்படின்னு. அப்ப வீரா கேக்குறாங்க, சரி ராகவன் மாமா எதுக்கு உனக்கு காசு கொடுத்தாரு அப்படின்னு. இதை கேட்டதோட சாட்சி முழிக்கிறாரு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, இப்ப சொல்ல போறியா இல்லையா, எதுக்கு உன்கிட்ட ராகவன் மாமா காசு கொடுத்தாரு அப்படின்னு. அப்ப சாட்சி சொல்றாரு, அதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு. வீரா சொல்றாங்க, இப்ப மட்டும் நீ சொல்லலைன்னா அப்புறம் அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ளவங்களையும் சேர்த்து உன்னை தூக்கி போட்டு மிதிக்க சொல்லுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த சாட்சி பயந்துகிட்டே, இங்க பாருங்கம்மா, அன்னைக்கு உண்மையாவே ஆக்சிடென்ட் பண்ணது ராகவன் அப்படின்னு. இது கேட்டதோட வீரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்க பாரு, உண்மையை சொல்லு அப்படின்னு. அப்ப சாட்சி சொல்றாரு, ஆமாமா, அன்னைக்கு வண்டி ஓட்டுனதே ராகவன் தான், அவர் தான் காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு காரை நிப்பாட்டி திரும்பி பார்த்தாரு, பார்த்துட்டு டக்குன்னு காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டாரு, அவரு தான் அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணது, அதை என் கண்ணால பார்த்தேன், ஆனா எப்படி மாறன் தம்பியை மாட்டி விட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல, இது தெரியாம உங்க அக்கா மாறனை பழிவாங்கறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனா கொலகாரனை தான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. வீரா நேரா சாட்சிக்கிட்ட, இங்க பாரு, இந்த விஷயத்த பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, ஆனா இன்னொன்னு, மாறன் திட்டம் போட்டுதான் அண்ணனை கொலை பண்ணான் அப்படின்னு சொல்ற பாரு, அதை மட்டும் சொல்றத நிப்பாட்டிரு அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த சாட்சி சொல்றாரு, சரிங்க மேடம், நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே நேரத்துல வீரா நேரா அந்த ஆட்டோக்காரங்க கிட்ட,
ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றாங்க, இங்க பாரு வீரா, மாறன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கும் புரியுது. பாண்டியன் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே சண்டை போட்டதில்ல. பாண்டியனை வந்து கெட்ட பேர் ஆக்குறாங்க. பாண்டியன் வந்துட்டு சண்டை போட்டுருவான் அப்படின்னு சொல்லி பாண்டியனுக்கே வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்க பாக்குறாங்க. அதனாலதான் நாங்க பாண்டியனுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு. இது கேட்டதோட வீராவும் ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு சொல்ல பண்றோம் அப்படின்னு. வீரா சொல்றாங்க போதுண்ணா அப்படின்னு. இது கேட்டதோட அவங்களும் சரி அப்படின்னு. அதுக்கப்புறமா வீரா வந்துட்டு நேரா கண்மணியை பாக்குறாங்க. கண்மணி வந்துட்டு நேரா வீரா கிட்ட, என்ன வீரா, என்ன வேணும் உனக்கு, என்ன கேட்க வந்திருக்க, உன் புருஷனை மாட்டிவிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு. அப்ப வீரா நேரா கண்மணியை பார்த்து, இங்க பாரு, நீ என்னென்ன பண்ணியோ எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணி ஷாக் ஆகி வீராவை பாக்குறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, என்ன பயமா இருக்கா அப்படின்னு. அப்ப கண்மணி கேக்குறாங்க, எனக்கு என்ன பயம், அண்ணனை கொன்னவனை பழி வாங்குறதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்றேன். அவன் மட்டும் விடுதலை ஆகி ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ராஜேஷையும் என் அண்ணனையும் பறி கொடுத்தனா இப்படி அனாதையா இருக்கணுமா, விடமாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, இங்க பாரு கண்மணி, தப்பான முடிவு எடுத்துட்ட. இந்த விஷயத்த பத்தி மட்டும் வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, சொன்னா சொல்லிக்கோ, ஆனா அந்த மாறனை பழி வாங்குறத மட்டும் நான் நிறுத்தவே மாட்டேன் அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ தப்பான முடிவு எடுக்கிற கண்மணி, இந்த குடும்பத்தோட நன்மையை நீ யோசனை பண்ணி பார்க்க மாட்டியா? எல்லாருமே உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டு நீ நல்லபடியா வாழ்ற அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ இப்படி வஞ்சகத்தோட இருக்கிறது யாருக்கும் தெரியல. மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். ஏன் கண்மணி இப்படி பண்ற, இங்க பாரு, நீ தான் அந்த ருத்ராட்சியை வச்சது, அப்புறம் சாட்சி கிட்ட சொல்லி இது ஒரு திட்டமிட்ட ஆக்சிடென்ட்ன்ட்டு சொல்ல வச்சது எல்லாமே நீதான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, மரியாதையா அந்த சாட்சி கிட்ட சொல்லி அப்படி சொல்ல வேணாம்னு சொல்லிடு அப்படின்னு. அதுக்கு கண்மணி சொல்றாங்க, என்னால முடியாது வீரா, அந்த மாறனை பழி வாங்காம நான் விடவே மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம வீரா சொல்றாங்க, சரி, நீ ரொம்ப கோவத்துல இருக்கேன்னு தெரியுது, உனக்கு தலைவலிக்கும், நான் ஏதாவது காஃபி போட்டு கொண்டு வரவா அப்படின்னு. அப்ப வீரா பார்த்துட்டு கண்மணி கோவமா கத்த. அப்ப வீரா டக்குன்னு கையை ஓங்கி, இங்க பாரு, இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கேன், அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். உன் நல்லதுக்காக தானே நான் இத்தனை நாளும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன் வாழ்க்கைக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, என்ன வாழ்க்கை பிச்சை போடுறியா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ கொஞ்சம் கூட காதுல வாங்காம நீ பாட்டுக்கும் நான் இந்த பாதையில தான் போவேன் அப்படின்னு அவங்கள பழி வாங்குவேன், இவங்களை பழி வாங்குவேன்னு சொல்லிக்கிட்டு உன் எதிர்காலத்தை சீரழிச்சுக்கிட்டு இருக்க. ஏண்டி இப்படி பண்ற, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானா நானும் அம்மாவும் போராடணும், ஏண்டி இப்படி பண்ற, உனக்கு இந்த குடும்பத்தோட வாழ பிடிக்கலைன்னா நீ வேற எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமா வாழ வேண்டியதானே, அதுக்கு எதுக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு இந்த குடும்பத்துல உள்ளவங்களை பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வீரா கண்மணியை பார்த்து திட்டுறாங்க. அண்டு நம்ம கண்மணி எப்ப நல்லவங்களா திருந்துவாங்க, நம்ம வீரா எப்படி கண்மணியை திருத்துவாங்க, மாறன மறுபடியும் வீரா காதலிக்க ஆரம்பிப்பாங்களா, இது எல்லாமே அப்கமிங் எபிசோட்ஸ்ல தான் தெரிய வரும். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.